ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல சிறப்பு அம்சங்களை கொண்ட ஆடி முதல் ஞாயிறு பல அற்புதங்களை கொண்டுள்ளதுங்க. ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஹயக்ரீவர் ஜெயந்தி, குரு பூர்ணிமா அப்படின்னு 5 விசேஷங்களை கொண்டு இந்த ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வருகிறது. இப்போ ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் நாம எப்படி வழிபாடு செய்யணும், அந்த வழிபாட்டினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒன்னொன்னா தெளிவாக இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நாளைய நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ஆடி முதல் ஞாயிறு. இந்த முதல் ஞாயிறே பல அற்புதங்களை கொண்டு வருகிறது நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம எவ்வாறு வழிபாடு செய்யலாம்? முதல்ல நம்மளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னென்ன வழிபாடுகளை செய்யணும், என்னென்ன சிறப்பு அம்சங்கள் சேர்ந்து வருகிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஆடி முதல் ஞாயிறு, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஹயக்ரீவர் ஜெயந்தி, குரு பூர்ணிமா அப்படின்னு 5 விசேஷமான ஒரே நாள்ல இந்த 5 விசேஷங்களும் வருகிறது. ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இதற்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாள் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம்தான் இல்லைங்களா? வந்த வாய்ப்பை நாம தவறாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, ஒன்னா நம்ம முதல்ல பார்த்திடலாம். முதல்ல ஆடி முதல் ஞாயிறு ரொம்ப விசேஷம். பல கோவில்கள்ல பாத்தீங்கன்னா அம்பாள் கோவில்ல கூழ் வார்த்து அம்பிகையை வழிபாடு செய்வாங்க. இது காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் தொட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த ஆடி முதல் ஞாயிறு யாரெல்லாம் கூழ் ஊத்தி அம்பாளை வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று அங்க எப்படி வழிபாடு செய்யறாங்க, எந்த நேரத்துல செய்யறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் நீங்க கூழ் ஊத்தி வழிபாடு செய்யலாம். ரொம்ப விசேஷம் இந்த ஆடி ஞாயிறு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமியும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி பௌர்ணமி அன்று அம்பாளை குளிர குளிர அபிஷேகம் செய்து நாம வழிபாடு செய்வோம். ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது மிக மிக விசேஷமானது. இங்கேயும் நாம அம்பிகையை வழிபாடு செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில குளிச்சிட்டு உபவாசமாக இருப்பவர்கள் அம்பிகையினுடைய படத்திற்கு முன்பு ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய விரதத்தை துவங்கி கொள்ளலாம். அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு மாலை 6 மணிக்கு மேல சந்திரன் வந்ததுக்கு அப்புறமாக, ஏன்னா நம்ம பௌர்ணமிக்காக இருக்கிறோம் இல்லைங்களா, அப்ப நிலா வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய வழிபாடுகளை முடித்தது பிறகு நீங்க விரதத்தை முடித்து கொள்ளலாம். ரொம்ப விசேஷம் இந்த ஆடி பௌர்ணமி அன்று நாம அம்பாளை வழிபாடு செய்வது. சரிங்க, இந்த ஆடி பௌர்ணமி அன்று இன்னும் சில பேர் பார்ப்பாங்க. என்ன விசேஷம் பண்ணுவாங்கன்னா சத்யநாராயணர் பூஜை செய்வாங்க. ரொம்ப விசேஷமானது. நாங்க சத்யநாராயணர் பூஜை எல்லாம் செய்ய மாட்டோங்க, சும்மா வழிபாடு மட்டும்தான் செய்வோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக 6 மணிக்கு செய்யலாம். கிரிவலம் போறவங்க நம்மளுக்கு இன்று மாலை நேரத்துல இருந்தே நம்மளுக்கு இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது துவங்குகிறது இல்லைங்களா? ஆக இன்று இரவு நீங்க பௌர்ணமி கிரிவலம் மேற்கொள்றவங்க கட்டாயம் நீங்க இன்று இரவு கிரிவலம் போகலாம். ரொம்ப விசேஷமானது. இன்றிலிருந்தே நம்மளுக்கு மாலையிலிருந்து இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுது. சரிங்க, ஆடி தபசு. இந்த ஆடி தபசு முதல்ல என்ன வந்தது, நம்மளுக்கு ஆடி பௌர்ணமி அப்படின்னாலே கூடவே நம்ம இதையும் சேர்த்துக்கணும். ஆடி பௌர்ணமி அன்று ஆடி தபசும் நம்மளுக்கு வருகிறது. சங்கரன் கோவில்ல கோமதி அம்மையாக நம்மளுக்கு காட்சி தருகிறாள் அம்பாள். இந்த தேவர்களுக்குள்ள ஹரி பெரியவரா இல்ல சிவன் பெரியவரா அப்படின்னு ஒரு போட்டி நிலவுச்சாமம். ஹரியும் சிவனும் ஒண்ணு அப்படிங்கிறதுக்காக நிகழ்த்தின திருவிளையாடல்ல ஒண்ணுதான் இந்த சங்கரன் கோவில்ல அம்பிகை நம்மளுக்கு கோமதி அம்மையாக காட்சியளித்து கொண்டிருக்கிறாள். அங்கு மிக விமர்சனையாக இந்த ஆடி தபசு விழா அப்படிங்கிறது மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம அன்னைக்கு ஆடி தபசு அன்று நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி தபசு அன்று கோமதி அம்மையாக அமைந்திருக்கக்கூடிய அம்பிகைக்கு நெல்
கொடுப்பாங்க. அங்க வந்து ஆடி தபசு அன்று நெல் தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பு. இன்றும் அது சங்கரன் கோவில்ல நெல் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க. உங்களுக்கு நெல் கிடைக்கும் அப்படின்னா உங்க ஊர்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு நீங்க இந்த நெல்லை தானமாக கொடுத்து அம்பாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது. நம்ம வீடுகளில் என்றென்றைக்கும் வறுமையே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்தவர்கள் இந்த நெல்லை அம்பிகைக்கு ஆடி தபசு அன்று தானம் செய்யுங்கள், ரொம்ப சிறப்பு. ஏன்னா எல்லாராலையும் சங்கரன் கோவில்ல போய் நாம செய்ய முடியாது இல்லைங்களா? அருகில் இருக்குது, வாய்ப்பு கிடைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லைங்க எங்களுக்கு ரொம்ப தூரம், நாங்க அங்க போய் எல்லாம் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கே நீங்க இதை செய்யலாம். தாராளமாக இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்ப 4வது நாம வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் வழிபாடு. ஆடி பௌர்ணமி அன்றுதான் ஹயக்ரீவர் பிறந்தார். அவர் அன்றைய நாள் தான் அவதரித்த தினம். அதனால இத நாம ஹயக்ரீவர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதிக்கே குருவாக விளங்கியவர் தான் இந்த ஹயக்ரீவர். இவர் தான் இதிகாசங்கள், புராணங்கள், மகாபாரதம் எல்லாம் எழுதி அவர் பாதுகாத்து விநாயகர் கிட்ட ஒப்படைத்தார் அப்படின்றதும் ஒரு புராண கதைகள் இருக்குது. அதனால நல்ல அறிவு, நல்ல ஞானம், நல்ல சிந்தனை, நல்ல கல்வி இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உங்க வீட்டுல படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹயக்ரீவர் வழிபாடை நீங்க நிச்சயம் செய்யணும். இந்த ஹயக்ரீவர் வழிபாடு காலையில செய்வது மிக சிறப்பு. ஏன்னா நம்மளுக்கு ஆடி பௌர்ணமியும் இணைந்து இருக்கிறதுனால இந்த காலை நேரத்துல ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம். உங்க வீட்டுல படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா ஹயக்ரீவர் சந்நிதிக்கு போய் அங்க தீபம் இட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லணும். ஹயக்ரீவரின் மந்திரம், மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இந்த மந்திரத்தை தொடர்ந்து 27 முறை உச்சரித்து நீங்க வழிபாடு செய்யணும். எங்க வீட்டிற்கு பக்கத்துல ஹயக்ரீவர்லாம் கிடையாதுங்க, சந்நிதி எல்லாம் கோவில்லாம் இல்ல அப்படிங்கிறவங்க ஹயக்ரீவர் வீட்டுல படம் வச்சிருக்கீங்கன்னாலும் அங்கேயும் நீங்க தீபத்தை ஏத்தி உங்களுடைய குழந்தைகளை வழிபாடு செய்ய சொல்லுங்க. இப்ப இதுல குழந்தைகள் இருக்கிறவங்க தான் இந்த ஹயக்ரீவர் வழிபாடு செய்யணுமா அப்படின்னா நம்மளுக்கும் தேவை இல்லைங்களா? பெரியவங்களுக்கும் நல்ல சிந்தனை, நல்ல ஞானம், நல்ல அறிவு இருந்தால்தான் நம்மளும் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனால எல்லாருமே இந்த ஹயக்ரீவர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆடி முதல் ஞாயிறு அன்று இந்த ஹயக்ரீவர் வழிபாடு செய்வது மிக மிக உத்தமம். அதுவும் படிக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயம் செய்ய வேண்டும். அதனால நீங்க எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய குருவை வணங்க வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு இருப்பாங்க. இப்போ ஒருத்தங்க ஒரு கலை கத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கத்து கொடுக்கறவங்க ஒரு குரு. இந்த மாதிரி நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, மியூசிக்கா இருக்கலாம், பாடலா இருக்கலாம், நடனமா இருக்கலாம், வேறு விளையாட்டு துறைகள்ல இருக்கலாம், நம்மளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கிறவரும் ஆசிரியரும் குரு தான். ஆக எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க குரு கிட்ட உங்களால முடிந்த குரு தட்சணையை கொடுத்து அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சுட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாங்க தூரமா இருக்கிறோமா, நாங்க பக்கத்துல இல்லை அப்படிங்கிறவங்க ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இந்த குரு பூர்ணிமா நாள்ல நாம இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்மளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அதனால 5 விசேஷங்களை கொண்டு வரக்கூடிய இந்த ஆடி முதல் ஞாயிறு ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க. எல்லாருமே இப்ப நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செய்யுங்கள். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உன்னதமான இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நம்மளுக்கு பல சிறப்பு அம்சங்களை கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சண்டே அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்றது அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு மிக மிக அற்புதமானது. அதனால இறை வழிபாட்டில் செலுத்தி நம்மளுடைய சிந்தனைகளை ஒன்றிணைத்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை யாருமே தவற விடாதீர்கள். நம்ம
கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.